பதவி வந்தால் பணிவு வர வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வாரு. ஆனா இவங்க வெற்றி பெற்று அதிக இடங்களை பிடித்தும் அதே பழைய அந்த அரைச்சமாவையே அரைப்பதை போல இந்த சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற இவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன். திமுகவுடைய குடும்பமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமா பாத்தீங்களா? அதே தலகணம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவங்க பதவிக்கு வந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் மேல பழி சொல்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை. கரூர்ல அந்த மக்கள் மன்னிச்சிருந்தாங்களாக்க, இவங்க சொன்னதெல்லாம் ஏத்துட்டு இருந்தாக்க கரூர்ல வெற்றி பெற்று இருப்பாங்கல்ல. அங்க தோக்கும் போதே தெரியலையா இவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம லேட்டா வந்தது, கூட்டத்தை அதிகமா கூட்டினது, மீண்டும் 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 திமுக மேல் பழியை போட்டு சுமத்தி இன்னைக்கு அவங்க பெரும்பான்மை இடங்களை பிடிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேல அவங்களால திமுக மேல பழிய சுமத்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி இனிமே நடக்க போகுது. பார்ப்போம், அவங்களோட ஆட்சியும் பெரும்பான்மை கிடைக்கல. எங்க இருந்து எப்படி எம்எல்ஏவை வாங்கி எப்படி இவங்க ஆட்சியை தொடர்ந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம தலைவரவே மண்ணக்கவை வச்ச மக்கள் இவங்க, திரைக்கவர்ச்சியை வச்சு ஓட்டு போட்ட மக்கள் நம்ம மக்கள். பார்ப்போம் என்ன மாதிரி அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நடிகர் ஆட்சி செய்ய போறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆணவம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.